Good morning, third standard students. I hope you all are doing well. So let's start the session. For the first midterm portion, we are having exercise 1, 2, 3, 4, 5 and 6, isn't it? So we are having 6 exercises. We have seen the book back exercise, but now we are going to see the note exercise. So note la enna irukum we know, isn't it? Dictation words and pictures irukum. So now we are going to see the dictation words. So in this session, we are going to see the dictation words of the first 3 exercises. Exercise 1, 2 and 3 oda dictation words நம்ம பார்க்க போறோம். So let's start the session guys. So don't skip the video, okay? So உங்களுக்கு full and full உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு dictation words பத்தி ஃபுல்லா மிஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So don't skip the video anywhere. full வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். ஒரு கண்டினியூட்டி இருக்கும். சரிங்களா? So கண்டினியூட்டி இருந்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வேர்ட்ஸ் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, see the full video, then only you will understand the concept. Okay, so let's start it. So we are going to start it with a small story. Okay, so we are going to start it with a small story. So இந்த ஸ்டோரி வந்து இதோட பேஸ் என்ன அப்படின்னா, இதோட டாபிக் வச்சுக்கலாம். ஸோ இதோட டைட்டில் என்ன அப்படின்னா a glass of water. You can see a glass of water, isn't it? ஸோ இந்த ஸ்டோரியோட பேரும் a glass of water. இது ஒரு மாரல் ஸ்டோரி தான். ஸோ இது என்ன அப்படின்னா, there was a psychologist. ஸோ சைக்காலஜிஸ்ட் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ வந்து தே ஆர் அ கைண்ட் ஆஃப் டாக்டர். யார் எதுக்கு டாக்டர்? மைண்ட் டாக்டர். சரிங்களா? பிரெயின் கிடையாது. ஸோ மைண்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அவங்களே சைக்காலஜிஸ்ட் அப்படின்றாங்கன்னா, மைண்டோட சைக்காலஜியை பற்றி படிக்கிறவங்க தான் சைக்காலஜிஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், எப்படி பண்ணால் பிடிக்கும், எப்படி பண்ணால் பிடிக்காது, அதை எப்படி மாற்றணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க தான் யார்? இந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்வாங்க, இல்லை சைக்காட்ரிஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செஷன் எடுக்கிறாங்க. அவங்களோட வந்து கிளைண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு காமன் செஷன் மாதிரி, ஒரு குரூப் செஷன் இல்லை குரூப் மீட்டிங் இல்லை ஒரு காமன் செஷன் மாதிரி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க, கிளாஸ் மாதிரி. அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க காமனாக எல்லாருக்குமே. கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு மீட்டிங்னா எல்லார் டேபிளையும் வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க டேபிளையும் என்ன இருக்குது? இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறாங்க. மேலே தூக்கி பிடிச்சி அப்படியே லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க அவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும், எவ்வளோ ஹெவியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வெயிட் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ லிட்டர் உள்ளே இருக்க தண்ணி இவ்வளோ லிட்டர்ஸில் இருக்கும், மேபி இவ்வளோ மில்லி லிட்டர்ஸில் இருக்கலாம், இல்லை அந்த கிளாஸோட வெயிட்ஸ் எது இவ்வளோ மில்லி கிராம்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் 200 மில்லிகிராம் 300 மில்லிகிராம், சில பேர் அந்த வாட்டரோட வெயிட் சொல்கிறாங்க, லிட்டர்ஸில் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது ஜஸ்ட் ஒரு 150 ml இருக்கும், இவ்வளோ இருக்குன்னு ஒருத்தராக ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. சொல்லும் போது அவங்க பேசாமல் எல்லாத்தையும் லிசன் பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்கிறதுல எல்லாரும் சொல்லி முடிச்சோடனே சொல்கிறாங்க, ஸோ இந்த கிளாஸ் வந்து எவ்வளோ ஹெவின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது வந்து என்ன தான் கம்மியான வெயிட்டாக இருந்தாலுமே நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ இது ரொம்ப வெயிட் கிடையாது. ஸோ இதை லிஃப்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆக போகிறது இல்லை, ரொம்ப வெயிட் கிடையாதுன்ற மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் பதில் சொன்னீங்க. ஸோ எவ்வளோ இருக்க போது, ஒரு 100 ml இருக்க போது, 200 ml இருக்க போது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் த வெயிட் டசன்ட் மேட்டர். அது எவ்வளோ கம்மியான வெயிட்டாக இருந்தாலும் நம்ம அது எவ்வளோ நேரம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோமோ கண்டிப்பாக நம்ம கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கிளாஸை வந்து அவங்க ஒரு 2 to 5 minutes அவங்க அப்படி மேலே ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வலி தெரியாது இல்லையா? ஒரு 5 minutes 10 minutes வரையும் வலி தெரியாது. அதுவே அவங்க ஒரு 1 hour தூக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதே பொசிஷனில் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை அவங்க அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணி அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபார் 1 hour அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துடும் இல்லையா? ஹேண்ட்ஸும் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஆர்ம் ஷோல்டர் பெயின்லாம் வந்துடும், ஸ்டார்ட் ஆயிரும் லைட்டாக அப்படியே அந்த ஷோல்டர் ஏக் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 hours பிடிச்சாங்கன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு 1 hour அப்படியே லிஃப்ட் பண்ணி அப்படியே அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிரும் அப்படி இல்லையா? நம்னஸ் வந்துடும். ஸோ வந்து அந்த கையிலே உணர்ச்சி இல்லாமல் அப்படியே எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் நம்னஸ் ஆயிரும். ஸோ அதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் இது ஹெவி இல்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, பட் இந்த லைட் வெயிட்டான இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரையே நான் வந்து ஒரு 5 to 10 minutes நான் ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ரொம்ப பெயின் தெரியாது. அதுவே நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங்டாக ஒரு 1 hour வச்சுருந்தேன், இன்னும் ஒரு 5-6 hours வச்சுருந்தேன், இல்லை ஒரு டேக்கு அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என் ஹேண்ட்ஸில் வந்து எனக்கு பேரலைஸ் ஆயிரும், நம்னஸ் வந்துடும், உணர்ச்சி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் வரிஸ். நம்ம லைஃப்பில் வந்து கவலைகள் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா? எல்லார் லைஃப்லையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், வரிஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் வந்து எந்த ஹியூமன் பீயிங்குமே ஸ்ட்ரெஸ் அண்ட் வரிஸ் இல்லாத ஹியூமன் பீயிங்கே கிடையாது. எல்லாருக்கும் இருக்கும், அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கும் இருக்கும், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால உங்களுக்கு கிடையாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, உங்களுக்கு என்னப்பா வரிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எக்ஸாம் டென்ஷன் இருக்குது, அசைன்மெண்ட் டென்ஷன் இருக்குது, ஹோம்ஒர்க் டென்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அவங்கவுங்க ஏஜுக்குன்ற வரிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா ஹியூமன் பீயிங்குமே இருக்கும். ஸோ ஏஜ் டசன்ட்
டசன்ட் மேட்டர், எல்லாருக்குமே வரிஸ் அண்ட் ஆங்ஸைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் ஸ்ட்ரெஸ் அண்ட் வரிஸ். ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் லிஃப்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes லிஃப்ட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க, அதை பற்றி திங்க் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹர்ட் பண்ணாது. அதுவே நீங்கள் 1 hour 5-6 hours நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, அழுவீங்க, அப்படி ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுவே நீங்கள் 1 day ஃபுல்லாக அதை பற்றியே யோசிச்சுட்டு என்ன ஆயிரும், லாஸ்ட்டில் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வேர்ஸ்ட் ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா? ஒரு நம்னஸ் வந்துடும் உங்கள் சோல்குள்ளே, வந்து உங்கள் மனசே ஒரு நம்னஸ் மாதிரி, என்ன வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும், பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், பட் நம்ம அது எவ்வளோ நேரம் அதை மைண்டில் வச்சுருக்கோம், எவ்வளோ நேரம் அதை மைண்டில் கேரி பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அதை திங்க் பண்ணுறோன்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றத லெசன் எடுத்துக்கணும். பட் அதையே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த வேலையை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அவங்க எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு புட் டவுன் தட் கிளாஸ் அப்படின்றாங்க. ஸோ உங்கள் லைஃப்லேயும் வந்து அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் கீழே வைக்க மறந்துடாதீங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எதை கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் அண்ட் வரிஸ். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணலாம், தப்பு இல்லை, நம்ம ஹியூமன் பீங் இல்லையா? ஸோ இப்படி நடந்துருச்சே, இப்படி ஒரு ஃபெயிலியர் வருதா, இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது வரி இல்லை ஸ்ட்ரெஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அதை பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணலாம். நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற அந்த ஐடியாஸ் அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ திங்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அது வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற யோசிக்கணும். சால்வ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், அதில் இருக்க லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணனால தான் இப்படி ஆச்சு, ஸோ இந்த தப்பை நம்ம மறுபடியும் நம்ம லைஃப்பில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம சொல்லணும், அவங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது, நம்ம வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், நம்ம அந்த லெசனை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தான் யோசிக்கணுமே தவிர அதை நம்ம வந்து ஒரு 1 day ஃபுல்லாக அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது இல்லையா? வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அப்படியே நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப லெஸ் மார்க்ஸ் வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லையோ இல்லை எல்லா ஆல் சப்ஜெக்ட்லையோ. இப்போ மந்த்லி டெஸ்ட் முடிச்சிருப்பீங்க இல்லையா? சப்போஸ் நீங்கள் மந்த்லி டெஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதையே ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி அதுலேருந்து வெளியில் வர முடியுமா? நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? தேர் இஸ் நோ யூஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சரியாக படிக்கலை, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாதனால தான் என்ன ஆயிடுச்சு, ஏதாவது ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இல்லை படிக்காமல் இருந்திருப்பீங்க, இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம இந்த தப்பு பண்ணனால தான் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாமில் எப்படி நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுறது, இது இங்கே நம்ம குறைஞ்சதை வந்து இங்கே விட்டதை நம்ம எங்கே பிடிக்கணும், அடுத்த எக்ஸாம் நம்ம அந்த மார்க்ஸை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே போயிடணும் இல்லையா? இதே அதை விட்டு நீங்கள் அந்த போன மந்த்லி எக்ஸாமே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, கம்மியாக வந்துருச்சு, மார்க் குறைஞ்சிருச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த சேம் வே எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து ஒன்று சால்வ் பண்ணுறது எப்படின்னு யோசிக்கணும். சால்வ் பண்ண முடியலையா, அதை வந்து லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்த வேலையை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்ற நம்ம யோசிச்சா மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆக முடியும். இல்லைனா ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே ஸ்டே ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த moral of the story. So let's start the session now. Okay, so we are starting with the exercise 1 and 2 combined இருக்குமா? So 20 dictation words combining exercise 1 and 2. First one, environment. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது, என்வாயர்மெண்ட். ஸோ இது சில பேர் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்வாயர்மெண்ட் இஸ் லைக் லிட்டில் பிட் ஸ்டைலிஷ் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனல் பீப்புள் என்வாயர்மெண்ட் அப்படின்வாங்க. பட் வந்து அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியணும் அப்படின்ற போது டீச் பண்ணும்போது என்விரான்மெண்ட் அப்படின்னு டீச் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் வேர்ட் இஸ்ன்ட் இட்? பார்க்கும்போது பிக் வேர்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சிலபிஃபை பண்ணிக்கலாம், சிலபிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சிலபிஃபிகேஷனாக என்ன மிஸ் அப்படின்னா அந்த ஒரு பெரிய வேர்டை சின்ன சின்ன வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னு பெருசாக இருக்குல்லையே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரீட் பண்ண வரல அப்படின்னா ENN VIV RON MENT மென்ட். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு சேர்த்து படிக்கலாம். ஸோ அதை ஸ்ப்ளிட் 3 or 4 ஸ்ப்ளிட் பண்ணி குட்டி குட்டி வேர்ட்ஸாக மாற்றி நீங்கள் அதை படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ சிலபிஃபை பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் சுற்றுச்சூழல் அப்படின்வாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் என்ன தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயம் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாமே என்ன தான், என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சுற்றுச்சூழல், நம்ம சரௌண்டிங்ஸ். ஸோ நம்ம சரௌண்டிங்ஸில் வந்து நான் லிவிங் திங்ஸும் இருக்கும், லிவிங் திங்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ ஆல் டுகெதர் கலெக்டிவ்லி லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்தீங்க, ஸ்கூலுக்கு வந்தீங்க, கிளாஸ் ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து அங்கே இருக்க பெஞ்ச், சேர், உங்கள் பேக், உங்கள் புக், ஸோ அந்த பாட்டில், டிஃபன் பாக்ஸ், அந்த பென்சில் பாக்ஸ், அந்த பிளாக் போர்டு, அது எல்லாமே என்னது, நான் லிவிங் திங்.
பட் நம்ம எல்லாரும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் நான் மிஸ் நம்மலாம் என்னது லிவிங் திங். ஸோ அந்த சுற்றுச்சூழலில் லிவிங் திங்கும் இருக்குது, நான் லிவிங் திங்கும் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே கலெக்டிவ்லி என்னன்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ த பிக்சர். ஸோ யூ கேன் see the picture, isn't it? ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ட்ரீஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இட்ஸ் அ லிவிங் திங். அண்ட் we can see the car, அந்த பில்டிங்ஸ், அந்த சோலார் பேனல்ஸ், அந்த விண்ட் மில், அதெல்லாம் வந்து நான் லிவிங் திங் as well as man made. இதுவே நீங்கள் மேலே பார்க்குற இந்த சன் இதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா, க்ளவுட், ஸ்கை, இதெல்லாம் வந்து நான் லிவிங் திங் தான், பட் தே ஆர் நேச்சுரல் நான் லிவிங் திங் இல்லையா? ஸோ இது எல்லாமே கலெக்டிவாக என்னது, இது எல்லாமே கலெக்டிவாக என்வாயர்மெண்ட். ஸோ லெட்ஸ் see the next word. அடுத்த வேர்டு என்னது, நேச்சுரல் திங்ஸ். அடுத்த வேர்டு என்னது, நேச்சுரல் திங்ஸ். ஸோ வி கேன் கம்பைன்லி see these two words, செகண்ட் அண்ட் தேர்ட் வேர்ட் கம்பைன் பண்ணி மிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நேச்சுரல் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல். ஸோ நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னா நம்ம இந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நேச்சுரலே கிடைக்கக்கூடியது, நம்ம கிரியேட் பண்ணாமல் இருக்கக்கூடியது தான் நேச்சுரல் அப்படின்வாங்க. சரிங்களா? இதுவே ஆர்டிஃபிஷியல், தேர்ட் வேர்ட் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது மேன்மேட் திங்ஸ். சரிங்களா? நம்ம கிரியேட் பண்ணுற திங்ஸ். ஸோ நம்ம இப்போ புக்கு, பேக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பென்சில் பாக்ஸ், இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இல்லை மேன்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம கையால் இதை ஃபேக்ட்ரிஸ்லையோ இல்லை கம்பெனிஸோ நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அதை தான் மேன்மேட் இல்லை ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் அப்படின்வாங்க. பட் இதுவே நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை, ஆல்ரெடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே என்னது இந்த உலகத்தில் வந்து சில திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணலை. ஸோ அது மாதிரி திங்ஸ்லாம் என்னது, நேச்சுரல் திங்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லெட் மீ ஷோ யூ த பிக்சர் ஃபார் தட், தென் இட் வில் பி கிளியர் ஃபார் யூ. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நேச்சுரல் திங்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது மேன்மேட் திங்ஸ். தீஸ் ஆல் ஆர் நான் லிவிங் ஒன்லி. ஓகே, இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் லிவிங்காக தான், நான் லிவிங்கும் இருக்கும், லிவிங்கும் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இங்கே எக்ஸாம்பிள் நிறைய நான் லிவிங் திங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேச்சுரல் அண்ட் மேன்மேட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் அ நேச்சுரல். இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணலை, நம்ம ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணலை. இட் வாஸ் ப்ரெசென்ட் ஆல்ரெடி ஃப்ரம் த பிகினிங், isn't it? ஸோ அது வேர்ல்டில் வந்து முன்னாடி இருந்தே பிகினிங்லேருந்தே இருக்குது. நம்ம ஹியூமன் பீயிங் வந்து அது மேலே கண்ட்ரோலே கிடையாது, நம்ம எதுவுமே அது கிரியேட் பண்ணலை. ஸோ அது மாதிரி திங்ஸ் தான் என்னது, நேச்சுரல் அப்படின்வாங்க. ஸோ அதை நீங்கள் என்னென்ன பார்க்கலாம், ஸோ பிக்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஸோ வாட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணல. தென் லீஃப், தென் ஆப்பிள், தென் ஹென் அண்ட் சிக்ஸ், சன், சாயில், விண்ட், இது எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணலை. இது எல்லாமே நேச்சுரலாகவே இந்த வேர்ல்டில் இருக்குது இல்லையா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நோன் அஸ் நேச்சுரல் திங்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் டு த ரைட் சைட், மேன்மேட் திங்ஸ் பார்ப்போம். ஸோ இது பீஸா, டைமண்ட் ரிங், then it is a video game, this is camera, this is shoe, this is phone. ஸோ இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லையா, நம்ம ஃபேக்ட்ரிஸ்லையோ இல்லை கம்பெனிஸ்லையோ கிரியேட் பண்ணி நம்மள்ட்ட வருது. ஸோ ஹியூமன் பீயிங் கிரியேட் பண்ணுற எல்லா விஷயமே மேன் மேட். அதான் பேர்லேயே பாருங்கள், மேன்னா நம்ம ஹியூமன் பீயிங் சொல்கிறாங்க, மேட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ மேன் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ வி ஹவ் சீன் போத் நேச்சுரல் அண்ட் மேன் மேட் திங்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த வேர்டு என்ன, மென்யூர். அடுத்த வேர்டு என்ன, மென்யூர். ஸோ மென்யூர் அப்படின்னா என்ன அப்படின்னா உரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது என்னது, பிளான்ட்ஸ்க்கு வந்து அதான் ஃபுட்டு. நம்ம எப்படி வந்து ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லையா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மம்மி குக் பண்ணி தருவாங்க. ஸோ சாம்பார், ரைஸ், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதான் நம்மளுக்கு ஃபுட்டு. அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு என்ன ஃபுட் அப்படின்னா இந்த மென்யூர் தான் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு. ஸோ அதில் ஆர்கானிக் மேன்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி வந்து கெமிக்கலும் இருக்கும். சரிங்களா, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அதில் நைட்ரஸ், ஃபாஸ்பேட் அப்படிலாம் நிறையா இருக்கும். ஸோ பொட்டாசியம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே என்னது, கெமிக்கல் மென்யூர் அதெல்லாம். ஸோ ஆர்கானிக் நேச்சுரல் மென்யூரும் இருக்கும், கெமிக்கல் மென்யூரும் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்னது, பிளான்ட்ஸுக்கான ஃபுட். சரிங்களா, அந்த ஃபுட் எடுத்தால் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணும். ஸோ பிளான்ட்ஸும் க்ரோ ஆகுது இல்லையா. ஒரு சின்ன பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு சீட்லிங்காக இருக்கும், தென் ஒரு சாப்லிங்காக மாறும், தென் ஒரு பிளான்ட்டாக மாறும், தென் அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய ட்ரீயாக மாறுது. ஸோ அது க்ரோ ஆகுது இல்லையா. ஸோ இப்போ க்ரோ ஆகுதுனாவே அதுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் தேவை. ஸோ ஃபுட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த மென்யூரில் தான் அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும். இந்த மென்யூரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அந்த நம்ம நியூட்ரியன்ஸை வந்து அந்த மென்யூரை வந்து அப்படியே நம்ம அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா பிக்சரில், அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கெட்டில் வந்து அந்த மென்யூர் வச்சுருக்காங்க, அதை அப்படியே எடுத்து அந்த சாயிலில் வந்து அப்படியே ஸ்பில் பண்ணுறாங்க, அப்படியே கீழே போடுறாங்க. போடும்போது என்ன ஆகுது, அது அப்படியே சாயிலுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆயிருமா. அப்போ இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரூட்லேருந்து அப்படியே அந்த சாயிலேருந்து அந்த மென்யூரோட நியூட்ரியன்ஸ் எடுத்து அப்சார்ப் பண்ணி அதை தான் லீஃபுக்கு சென்ட் பண்ணும். லீஃப் அதை யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ மென்யூர்ன்றது என்னது, பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸோட ஃபுட். சரிங்களா, ஸோ ஆர்கானிக் மென்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே என்ன தான், மென்யூர் தான், அதுக்கான உரம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் என்னது, கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் வேர்டு என்னது, கேர்ஃபுல்லி. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போ. வெளியில் போனாவே அம்மா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கிளம்பும்போது பார்த்து போ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கேர்ஃபுல்லி அப்படின்றது, லெட் மீ ஷோ யூ த பிக்சர், தென் ஒன்லி யூ வில் பி கிளியர்.
ஸோ எஸ் யூ கேன் see isn't it? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேர்ள்ஸ் ஷோ பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் என்ன பண்ணுது, அந்த பொண்ணு கீழே ஆயில் ஸ்பில்லாக இருக்கிறதே பார்க்கல. அந்த பொண்ணு அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே போகுது. ஸோ அது கேர்ஃபுல்லாக இருக்கா, இல்லை. ஸோ அது கேர்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா. அதுவே இங்கே இருக்க அந்த கேர்ளை பாருங்கள், கீழே பார்த்துருச்சு, கீழே ஆயில் இருக்குது அப்படின்னு பார்த்து அது கரெக்டாக வாக் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுது, கேர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து அது ஒன்றும் செய்யுது. ஸோ அதான் என்ன சொல்கிறது, கேர்ஃபுல்லி அப்படின்வாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். 6th வேர்ட், மூவ்மெண்ட். ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாவே என்ன தான், மூவ்மெண்ட் இல்லையா. ஸோ நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம், ஜம்ப் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம், வாக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே என்ன தான், நம்ம ஈட் பண்ணுறது, நம்ம பாத் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, எல்லாமே என்ன தான், நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை மூவ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே என்னது, மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் மீ ஷோ இட் டு யூ. ஸோ யூ கேன் see this isn't it? ஸோ வந்து ஒரு 4 children நீங்கள் பார்க்க முடியுதா. ஸோ அந்த 4ல் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டூயிங் ட்ராகிங். ஸோ வந்து ட்ராக்னா இழுத்துட்டு போகிறது. நெக்ஸ்ட் கேரி அப்படின்னா தூக்கிட்டு போகிறது, ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு தூக்கிட்டு போகுது அந்த பொண்ணு. நெக்ஸ்ட் புல், திஸ் பாய் இஸ் புல்லிங் தட் பாக்ஸ். இந்த பையன் வந்து அந்த பாக்ஸை வந்து புல் பண்ணுறான், இந்த பையன் புஷ் பண்ணுறான். ஸோ பின்னாடி இருந்து புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, ஸோ தீஸ் ஆல் ஆர் மூவ்மெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ இங்கே ஷோ பண்ணுறது அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் மூவ்மெண்ட் இல்லையா. ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணுறோம்னு ஷோ பண்ணுறாங்க. பட் நம்ம லெசனில் பார்த்தது மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா பிளான்ட் மூவ்மெண்ட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது. என்னது, ஒன்று வந்து பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறது ஒரு மூவ்மெண்ட் இல்லையா. பிளான்ட் க்ரோ ஆகும்போது எப்படி க்ரோ ஆகும், அந்த சீட்லேருந்து டவுன்வர்ட்ஸில் வந்து ரூட் க்ரோ ஆகும், அப்வர்ட்ஸில் ஸ்டெம் க்ரோ ஆகும். ஸோ அது மூவ் ஆகி தானே க்ரோ ஆகுது. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். அனதர் வந்து காற்றடிக்கும் போது அந்த ட்ரீயோ இல்லை பிளான்ட்டோட பிரான்ச்சஸும் லீவ்ஸும் மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ அந்த மூவ்மெண்ட் தான் நம்ம வந்து லெசனில் பார்த்தோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். சீட்லிங். 7th ஒன் இஸ் சீட்லிங். ஸோ சீட்லிங்னா என்ன அப்படின்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த சீட்லேருந்து அப்படியே லைட்டாக மேலே ஸ்டெம் அப்படியே வெளியில் வரும். டவுன்வர்ட்ஸில் என்ன ஆகும், அந்த ரூட் வரும். ஸோ அந்த லைட்டாக அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதான் என்னென்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜை தான் சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா சாப்லிங்னுவாங்க. பட் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது, ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ், லைட்டாக அப்போ தான் மேலே அப்படியே அந்த ஷூட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க, சீட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். 8th வேர்ட், growth. 8th வேர்ட் இஸ் growth. ஸோ growthனாவே நம்மளுக்கு தெரியும் வளர்ச்சி இல்லையா. எல்லா லிவிங்த்துக்குமே என்ன பண்ணும், க்ரோ ஆகும். ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணும், எல்லாமே லிவிங் திங். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், கண்டிப்பாக க்ரோ பண்ணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபுட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி என்ன ஆகும், அந்த எனர்ஜி வந்து க்ரோத்தாக மாறும். ஸோ லெட் மீ ஷோ த பிக்சர். எஸ், கேன் யூ see it? ஸோ அந்த பிளான்ட் என்ன பண்ணுது, க்ரோ ஆகுது. அது க்ரோ ஆன அப்புறமா என்ன ஆகுது, அதில் ஒரு ஃப்ளவர் வந்து பிளாசம் ஆகுது இல்லையா. ஸோ அது என்னது, க்ரோத். ஸோ க்ரோத்னா வளர்ச்சி. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். 9th ஒன், சிமிலாரிட்டிஸ். 9th ஒன், சிமிலாரிட்டிஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ்னால் என்ன மிஸ் அப்படின்னா, சிமிலாரிட்டிஸ்னால் சேம் குவாலிட்டிஸ். 2 பேருக்கு வந்து சேமாக சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ஒரே மாதிரி விஷயங்கள் இல்லை சேமான குவாலிட்டிஸ் வந்து இருந்துச்சு, கம்பேர் பண்ணும்போது சேமாக இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டிஸ் அப்படின்னா அதான் சிமிலாரிட்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ வேர்ட்லேயே இருக்கு இல்லையா, சேம், சிமிலாரிட்டிஸ். ஸோ ஒற்றுமையான விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, சிமிலாரிட்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ பிக்சர், தென் only you will understand. ஓகே, ஸோ கேன் யூ see this? We can see 3 people. 3 பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் சேமாக இருக்குது அப்படின்னா, லெட் மீ ஷோ யூ. 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெக்டக்கிள்ஸ் வேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. 3 பேருமே ஸ்பெக்டக்கிள்ஸ் வேர் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே வந்து டீத் ஷோ ஆகிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க இல்லையா. 3 பேருமே டீத் வந்து ஷோ ஆகுது, அது மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. 3 பேருமே ஹேரை வந்து ரொம்ப நீட்டாக கோம் பண்ணியிருக்காங்க இல்லையா. 3 பேருமே ஹேரை ரொம்ப நீட்டாக கோம் பண்ணியிருக்காங்க. 3 பேரோட ஃபேஸ் ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்குது. கேன் யூ see it? ஸோ 3 பேரோட ஃபேஸோட ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது, ஒற்றுமை. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை. ஸோ இது நம்ம லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஆனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பிளான்ட்ஸுக்கும் நம்ம ஆனிமல்ஸ்க்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆனிமல்ஸ்குள்ளே தான் வருவோம், அந்த கேட்டகரிலாம் வரும். ஓகே, ஸோ ஆனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸ்க்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் போத் டேக் ஃபுட் அண்ட் வாட்டர் டு க்ரோ. ரெண்டுமே க்ரோ ஆகும், ரெண்டுமே ரீப்ரொடியூஸ் பண்ணும், ரெண்டுமே ப்ரீத் பண்ணும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ தோஸ் ஆர் த சிமிலாரிட்டிஸ் வி saw between the among the plants and animals, isn't it? So let's move on to the next word. Next one என்னது, 10th word, touched. 10th one என்னது, touched. ஸோ டச் பண்ணுறது என்ன, தமிழில் இந்த தொடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம டச் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, உடனே யாராவது திரும்பி பார்ப்பாங்க. சப்போஸ் ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி ஷோல்டரில் டச் பண்ணிங்கன்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஸோ தே ஹேவ் த டச் சென்ஸ். ஸோ இங்கே நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் ஷோ பண்ணியிருக்கேன், டச் ஃபோன். நம்ம இப்போ எல்லாருமே கையில் வச்சிருக்க என்னது, டச் ஸ்க்ரீன் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் எல்லாமே டச் தான்.
நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணணும், இல்லை ஜூம் இன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணாலும் என்ன பண்ணும், கால் அட்டன் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணாலும் நம்ம டச் பண்ணாதான் அந்த ஃபோன் ஒர்க் ஆகும் இல்லையா? அதனால அதுக்கு பேர் டச் ஸ்க்ரீன் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஆல் ஆர் யூசிங் தட் ஃபோன் ஒன்லி. ஸோ லெட்ஸ் ஐ வில் ஷோ யூ த லெசன் கான்செப்ட். ஸோ இது நம்ம லெசனில் பார்க்கும்போது என்ன கான்செப்ட் பார்த்தோம் அந்த டச் அப்படின்னா, கேன் யூ see this touch me not plant அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது என்னது, தொட்டா சினுங்கி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த லீஃபை போய் அந்த பிளான்ட்டோட லீஃபை டச் பண்ணோம் அப்படின்னா உடனே என்ன ஆயிரும், அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும் அந்த லீஃப். ஸோ அதை டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் தொட்டா சினுங்கி அப்படின்வாங்க. ஸோ when the leaves of touch me not plant are touched it closes the leaves அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை தொடும்போது என்ன ஆகுது, அது க்ளோஸ் ஆகிடுது லீஃபை. ஸோ அங்கே தான் நம்ம touched அப்படின்ற வேர்ட் பார்த்தோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். 11th one fixed. 11th one fixed. ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது சேஞ்ச் ஆகுது, இது நம்ம இன்க்ரீஸும் பண்ண முடியாது டிக்ரீஸும் பண்ண முடியாது. அந்த வேல்யூவோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் திங்கோ எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும், அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்ற முடியாதோ அதான் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் மீ ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கலாம், மோஸ்ட்லி ஜுவல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விளம்பரத்துக்கு வருவாங்க, ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல் ஷாப் இருக்குது. அதுக்கு வந்து ஓல்டு ஆக்டர் சத்யராஜ்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஜுவல் ஷாப் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க, பட் சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரைஸை வந்து மாற்ற முடியாது, எதுவும் பேரம் பேச முடியாது, பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஷாப்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் வந்து இங்கே எதுவுமே பார்கெயின் பண்ண முடியாது, எல்லாமே ஃபிக்ஸ்டு ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ண முடியாது, நம்ம மாற்ற முடியாது, அது என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த வேர்டுக்கு என்ன மீனிங், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்ட் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், அதை நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம என்ன லெசன் கண்டென்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது இல்லையா? அது என்ன இருக்கும், சாயிலில் வந்து தன்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கும், அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒரு இடத்துல, அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாதுன்னு பார்த்தோம் இல்லையா? தட்ஸ் நாட் அஸ் ஃபிக்ஸ்ட். லெட்ஸ் see the next one. 12th one expose. எக்ஸ்போஸ்னால் வெளிப்படுத்துதல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லாக்டவுனில் ரொம்ப நாள் வீட்டிலே இருக்கீங்க, சடனாக ஸ்கூல் திறக்கிறாங்க, அப்போ என்ன ஆயிரும், நீங்கள் அப்படியே வெளியில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும்போது வெயில் அப்படியே முகத்தில் அடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும், நிறைய பேர் மோஸ்ட்லி கண்டிப்பாக வெளியே விளையாட போயிருப்பீங்க, கேம்ஸ் விளையாடுறதுக்கு அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு போயிருப்பீங்க. சம் பீப்புள் wouldn't have gone out, isn't it? வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னா சடனாக வெளியே வரும்போது என்ன ஆயிரும், ஒரு 1 வீக் நீங்கள் ஹாலிடேஸ் முடிச்சு வெளியே வரும்போது அந்த வெயில் அப்படியே பட்டும்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ வாட் இஸ் தட் மீன், we are exposed to sunlight இல்லையா? நம்ம வந்து அப்போ தான் வெயிலுக்கு வந்து வெளிப்படுத்தல் வருது. அப்போ என்ன ஆகுது, அப்படியே நம்மளுக்கு அந்த நிறைய பாடியில் சேஞ்சஸ் வருது, நம்ம உடனே கண்ணை அப்படி மூடுவோம் இல்லையா, நம்மளுக்கு அப்படியே ரொம்ப ஹீட் தெரியும். ஸோ தட் இஸ் known as expose அப்படின்வாங்க. Let me show you the picture, then you will understand. So can you see, so you can see 2 plant saplings, isn't it? 2 பார்க்கலாம். ஸோ இது எங்கே இருக்குது, இது வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து அந்த சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, இது வெளியில் இருக்குது பால்கனியில். ஸோ அதனால் இது அந்த சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்போஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். 13th one ரீப்ராடக்ஷன். ஸோ மிஸ் வந்து முன்னாடியே லெசன் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ரீ அப்படின்னாவே எகெயின், ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ஷன் அப்படின்னா கிரியேட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு லிவிங் பீயிங் ஒன்ஸ் அகெயின் தன்னை போலேயே இன்னொரு லிவிங் பீயை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் known as ரீப்ராடக்ஷன். ஸோ ப்ரொடியூசிங் யங் ஒன்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம், ப்ரொடியூசிங் யங் ஒன்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். பட் இதுக்கு மீனிங் என்ன இந்த வேர்டுக்கு அப்படின்னா, ரீ அப்படின்னா ஒன்ஸ் அகெயின், ப்ராடக்ஷனாக கிரியேட் பண்ணுறது. ஒரு லிவிங் பீயிங் தன்னை போலேயே எக்ஸாக்டாக தன்னை போலேயே இன்னொரு ஒரு லிவிங் பீயிங்கை கிரியேட் பண்ணுது ஒன்ஸ் அகெயின் அப்படின்னும் போது அதை தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ பீப்புள் லுக் லைக் யுவர் பேரண்ட்ஸ், isn't it? எதர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, உனக்கு மூக்கு வந்து அப்படியே உங்கள் அப்பா மாதிரி இருக்குது, உன்னோட ஃபார்ஹெட் வந்து உங்கள் மம்மி மாதிரி இருக்குது, கண்ணு வந்து உங்கள் மம்மி மாதிரி இருக்குது, உன்னோட வந்து ஹைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிராண்ட் பேரண்ட் மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் இட் கால்ட்? ஸோ யூ ஆர் லுக்கிங் லைக் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஆனிமல்ஸும் இல்லையா? ஸோ ஹென்னோட அந்த பேபி, அந்த சிக்கு இருக்கு இல்லையா, பேபி சிக், அது எப்படி இருக்கும், ஹென் மாதிரி தான் இருக்கும், அது வளர்ந்தோன்னே ஹென் மாதிரியே இருக்கும். ஸோ வாட் இஸ் தட், த ஹென் இஸ் ப்ரொடியூசிங் அ லிவிங் பீயிங் எக்ஸாக்ட்லி சேம் லைக் த ஹென். ஸோ அதை தன்னை போலேயே இன்னொரு லிவிங் பீயிங்கை கிரியேட் பண்ணுது. தட் இஸ் known as ரீப்ராடக்ஷன். ஓகே, லெட் மீ ஷோ யூ த பிக்சர் ஃபார் இட். ஸோ யூ கேன் சி, isn't it? The example is duck. ஸோ டக் கொடுத்துருக்காங்க. ஸோ டக் என்ன பண்ணும், எக் லே பண்ணும் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் லேஸ் எக் லே பண்ணி தான் அதுலேருந்து ஹேட்ச் ஆகி தான் யங் ஒன்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணும், டக் வந்து எக் லே பண்ணுது, அந்த எக்லேருந்து அந்த பேபி டக் வருது, அதுக்கப்புறம் என்ன, அது கொஞ்சம் வளருது, தென் எகெயின் வளர்ந்து எப்படி ஆயிரும், அந்த டக் மாதிரியே, அந்த மதர் டக் மாதிரியே அதுவும் பெருசாக வளர்ந்துரும் இல்லையா? ஸோ இட் லுக்ஸ் லைக் அ மதர் டக் இட் செல்ஃப். ஸோ இட் இஸ் ப்ரொடியூசிங் த சேம் கிரியேச்சர். ஸோ அதான் என்னது, ரீப்ரொடக்ஷன், ப்ரொடியூசிங் யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். லேயிங் எக்ஸ். 14th one லேயிங் எக்ஸ். ஸோ மோஸ்ட்லி இப்போ மிஸ் சொன்னேன் என்னது, பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், எக் லே பண்ணி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும், பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ்.
ஸோ ஸ்னேக் லிசார்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெப்டைல்ஸ்னுவாங்க. ஸோ அது எல்லாமே என்ன தான் பண்ணும், எக் லே பண்ணி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதோட ரீப்ரொடக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், எக் லே பண்ணி தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ யூ கேன் see that, isn't it? So there is a hen here and there are eggs. So it has laid the eggs, 3 eggs you can see. Let's move on to the next word. 15th one, stomata. 15th one, stomata. Stomata எங்க மிஸ் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிப்பீங்க. எங்கே பார்த்துருக்கோம், நம்ம பிளான்ட் ரீப்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தட். ஃபுட் ப்ரிப்பரேஷனில் பார்த்துருக்கோம். Here it is. So you can see the picture. So can you see the leaf? So leaf-ஓட lower surface-ல இருக்கும் இல்லையா, லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், சின்ன சின்ன ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடு யூ கேன் see, isn't it? இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா? ஸோ இந்த ரெட் கலரில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, CO2 உள்ளே போகிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிளான்ட் என்ன பண்ணும், CO2 தான் ப்ரீத் இன் பண்ணும், ஆக்சிஜனை ப்ரீத் அவுட் பண்ணும். கீழே இந்த ப்ளூ கலர் தெரியுதா, O2னா ஆக்சிஜன். ஸோ பிளான்ட் வந்து CO2-வை இன்டேக் பண்ணிவிட்டு O2-வை வந்து வெளியில் விட்டுரும். ஸோ ஆக்சிஜனை வெளியில் விடும், CO2 தான் ப்ரீத் பண்ணும். ஸோ அது எப்படி ப்ரீத் பண்ணுது, அந்த லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் சின்ன சின்ன ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், கேன் யூ see it? சின்ன சின்ன ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட்ஸ் ப்ரீத் த்ரூ திஸ் ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா எங்கே இருக்குது, லீவ்ஸோட லோவர் சர்ஃபேஸில் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். 16th one, branches. 16th one, branches. ஸோ பிரான்ச்சஸ்னா என்னது, கிளைகள். ட்ரீஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம், கிளைகள் அப்படின்னு சொல்லுவோம். So can you see this? So these are the branches. So ஃபஸ்ட்டு வந்து டவுன் சைடில் ரூட் வளரும் ஒரு சீட்லேருந்து. ஸோ அந்த அப் சைடில் வந்து ஸ்டெம் வளரும், ஸ்டெம்லேருந்து அப்படியே பிரான்ச்சஸ் வரும். அந்த பிரான்ச்சஸ் தான் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த பிரான்ச்சஸ். இட் இஸ் known as கிளைகள் in Tamil, isn't it? ஸோ 17th one, hatching. ஸோ இந்த பேர்ட்ஸ் வந்து எக் லே பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த எக்லேருந்து எப்படி அந்த பேபி யங் ஒன் எப்படி வெளியே வரும், அந்த எக் பிரேக் ஆகி வெளியில் வரும் இல்லையா. ஸோ அந்த பிரேக்கிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. You can see it, isn't it? So what does that birds do? So they lay egg and they sit on them, isn't it? They sit on those eggs and என்ன ஆயிரும், அந்த ஹென்னோட அந்த பாடி ஹீட்டில் என்ன ஆயிரும், அந்த எக் எல்லாம் பிரேக் ஆகி அந்த யங் ஒன்ஸ் வெளியில் வரும். அந்த ப்ராசஸை தான் ஹேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Let's see the next one. Next word, spread. 18th one, spread. Spreadனா என்னது அப்படின்னா பரவுறது. ஓகே, ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த டைமில் இந்த COVID-19 டைமில் நம்மளுக்கு ஈஸியாக அடிக்கடி நம்ம கேள்விப்படுற வேர்டு என்னது, ஸ்ப்ரெட்டு தான் இல்லையா. கோவிட் வந்து பரவலாக இருக்குது, ரொம்ப பரவுது, அதிகமாக பரவுது, இந்த ஏரியாவில் அதிகமாக பரவுது, இது பரவக்கூடாதுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம நியூஸில் இப்போ பார்க்குற வேர்டே என்னதான், அந்த கோவிட் பரவுது அப்படின்றது தான். ஸோ இங்கிலீஷ் நியூஸில் பார்த்தீங்கன்னா கோவிட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் அப்படின்னாவே என்னன்னா பரவுது, ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தங்கள்ட்ட வர்றது. ஸோ கேன் யூ see it? So it is carried by one person, அதுலேருந்து ஒரு 3% பரவுது, then it is carried out to more person, then again a group of people. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது, இப்படி தான் என்ன ஆகுது, பரவுது இல்லையா. ஸோ இதான் என்னன்னு சொல்லுவது, ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. Let's see the next word. 19th one, prepare food. 19th one, prepare food. ஸோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபுட்டு நம்ம செய்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க, prepare food அப்படின்னு சொல்லுவாங்க. Let me show you the picture for it. So what is this? A plant is preparing food. So அது ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க, photosynthesis அப்படின்வாங்க இல்லையா. Photo means light, synthesisனா prepare பண்ணுறது. So in the presence of sunlight, when the plants make the food, that process is known as photosynthesis அப்படின்வாங்க. ஸோ பிளான்ட் என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ஃபுட்டை என்னன்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ் அப்படின்வாங்க. குளுக்கோஸ், சுகர், ஸ்டார்ச் அப்படின்வாங்க. ஈஸியான ஃபார்மேட் வந்து சுகர். ஓகே, ஸோ இதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ வந்து ஒரு பிளான்ட்டில் எந்த பார்ட் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும், லீஃப் இல்லையா. லீஃப் தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். யூ கேன் see, isn't it? ஸோ என்ன பண்ணுது, மினரல்ஸ் எடுத்துக்குது, வாட்டர் எடுத்துக்கிட்டு, யார் எடுக்கிறா, ரூட்டு தான் என்ன பண்ணுது, சாயிலேருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணி அது அப்படியே ஸ்டெம் மூலியமாக அப்படியே பாஸ் அவுட் ஆகி லீஃபுக்கு போகுது. ஸோ அந்த லீஃப் என்ன பண்ணுது, அந்த மினரல் வாட்டர்லாம் எடுத்துக்குது, சன்லைட் எடுத்துக்குது, அண்ட் ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அந்த லீஃப்லேயே வந்து க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், mountain. ஸோ இந்த எக்ஸசைஸ் 1 and 2 கம்பைனில் லாஸ்ட் வேர்ட் என்னது, 20th வேர்ட் mountain. மவுண்டெயின்னா என்னது, லெட் மீ ஷோ யூ த பிக்சர். ஸோ ஹிமாலயாஸ் இருக்குல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மவுண்டெயின் அப்படின்னு. ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹில் அண்ட் மவுண்டைன். ஓகே, ஸோ வந்து நிறைய பேர் ஹில்லுன்னு நினைப்பீங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் ஹில்ஸ். ஓகே, ஸோ ஹில்ஸோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு மவுண்டைன். மவுண்டன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஆல்டிடியூட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், ஹிமாலயாஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிறது ஹிமாலயாஸ், நார்த் இந்தியாவில் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது என்னது, இட்ஸ் அ மவுண்டைன். ஸோ இந்த மவுண்டைன் எதோட எக்ஸாம்பிள், மிஸ் உங்களுக்கு லெசன் டீச் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இது என்னது, இட்ஸ் அ நேச்சுரல் நான் லிவிங் திங். ஸோ இந்த மவுண்டன் வந்து ஒரு நான் லிவிங் திங் தான், அதுக்கு உயிர் கிடையாது, பட் இட் இஸ் நேச்சுரல். நம்ம ஹியூமன் பீயிங் அது கிரியேட் பண்ணல இல்லையா, இட் இஸ் நேச்சுரல். இட் வாஸ் ப்ரெசென்ட் இன் த வேர்ல்ட் ஃப்ரம் த பிகினிங்.
ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மவுண்டன் இருக்குது. அது வந்து நேச்சுரல் திங், நம்ம கிரியேட் பண்ணலை. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் நான் லிவிங் திங். Okay, so let's move on to the next exercise. Exercise 3. First one, under the sun. So sunனுக்கு கீழே அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி இது எதுக்கு வரும்? பிளான்ட் வந்து சன்னுக்கு கீழே தான் ப்ரிப்பேர் பண்ணுது இல்லையா? சன்லைட் இருக்கும்போது தான் என்ன பண்ணும்? பிளான்ட் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ மிஸ்ஸிங் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அண்டர் த சன் நம்ம வாக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், அப்படியே நம்ம டயர்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ அண்டர் த சன் அப்படின்னா சன்னுக்கு கீழே அப்படின்னு அது மீனிங். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட். செகண்ட் வேர்ட் டிசால்வ்டு. டிசால்வ்னா கரையிறது. சரிங்களா? டிசால்வ்னா கரையிறது. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டிசால்வ்டு மினரல்ஸ் இன் சாயில் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? சாயிலில் அந்த மினரல்ஸ் டிசால்வ் ஆகிருக்கும், கலந்துருக்கும், கரைஞ்சிருக்கும். அந்த மினரல்ஸை ரூட் வழியாக அப்சர்வ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்குது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண அண்ட் க்ரோத் ஆல்சோ. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க? டிசால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட் மீ ஷோ இது பிக்சர். மிஸ் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, வாட்டரில் நீங்கள் டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்? அந்த டேப்லெட் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும் இல்லையா தண்ணியில்? ஸோ அதான் என்னன்னு சொல்லுவாங்க? டிசால்வ்டு அப்படின்வாங்க. Let's move on to the next word, absorption. Third one, absorption அப்படின்னா என்னது? Let me show you. ஸோ இது என்னது? நம்ம லெசனில் பார்த்தது அந்த ரூட்டோட ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஒன்று ஃபிக்ஸேஷன், இன்னொன்று அப்சார்ப்ஷன். ஃபிக்ஸேஷன் என்னது? அந்த சாயிலில் வந்து அந்த பிளான்ட்டை ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் அந்த ரூட், அது ஒன்று. இன்னொன்று அப்சார்ப்ஷன் என்னது? சாயிலில் இருக்க மினரல் சால்ட்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக லீவ்ஸ் கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? ஸோ அது அப்படியே உரியுறதுன்னு வாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம ஸ்பாஞ்ச் வச்சிங்க வாட்டர் மேலே என்ன பண்ணும்? அப்படியே உறிஞ்சிரும் ஃபுல்லாக. ஸோ அதான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் சி த ரூட் இஸ் அப்சார்பிங் த வாட்டர். இங்கே நீங்கள் ப்ளூ கலர் டாட்ஸ் பார்க்க முடியுது, அது எல்லாமே வாட்டர். சாயிலில் இருக்க வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸை அந்த ரூட் அப்படியே அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக அப்படியே பிரான்ச் மூலியமாக லீஃபுக்கு சென்ட் பண்ணுது. தட் இஸ் நான் அஸ் அப்சார்ப்ஷன். Let's see the next one. Fibrous root. அடுத்த வேர்டு என்னது? Fibrous root. ஃபைப்ரஸ்னாவே என்னது? நாருன்னு இல்லையா? அதான் ஃபைப்ரஸ். ஸோ அது எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஸாக இருக்கும் இல்லையா? கேன் யூ see the picture? ஸோ இதான் என்னது? ரொம்ப டென்ஸாக இருக்குது இந்த ரூட். ரூட்டில் 2 டைப்ஸ், ஒன்று டேப் ரூட், இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட். டேப் ரூட் வந்து ரொம்ப தின்னாக ஜஸ்ட் ஒரு சிங்கிள் தான் இருக்கும், சிங்கிளாக இருக்கும், தின்னாக லாஸ்ட்டில் வந்து எண்டில் டிப் ஆஃப் த ரொம்ப தின்னாக இருக்கும். அதான் டேப் ரூட் அப்படின்வாங்க. பட் இங்கே நம்ம பார்க்குற வேர்டு என்னது? ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட்னாவே ரொம்ப டென்ஸாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், நிறைய அதில் வந்து அப்படி பிரான்ச்சஸ் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதான் என்னது? நிறைய பாருங்கள், நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, அதான் என்னது? ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேர்ட், fifth word, green leaves. So we know that leaves are always green, isn't it? Why? Because the leaves contain a green color pigment known as chlorophyll, which is used in the photosynthesis process, isn't it? So வந்து அது leaves வந்து food prepare பண்றதுக்கு இந்த chlorophyll என்ற green color pigment யூஸ் ஆகுது. So mostly leaves are green in color. But ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, மிஸ் உங்களுக்கு லெசன் நடத்திருக்கேன். என்னது? crotons அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. ஸோ அந்த crotons பிளான்டோட லீவ்ஸ் எப்படி இருக்கும்? yellow, red and brown கலர்ல இருக்கும் இல்லையா? Except that plant, most of the other all the trees and plants have green leaves only, isn't it? So let me show you the picture of green leaves. So you can see, so mostly leaves வந்து green கலர்லாம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், லோவர் சர்ஃபேஸ். ஸோ இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி மிஸ் சொன்னேன் இல்லையா? ஸ்டொமேட்டா அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் லீஃபில். அது எங்கே இருக்கும்? லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் அந்த ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேன் யூ see? திஸ் இஸ் த லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப். ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும்? ஸ்மால் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும், அது பேர் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ தட் ஸ்டொமேட்டா ஒன்லி லீவ்ஸ் பிரீத், isn't it? ஸோ திஸ் இஸ் known as lower surface. நெக்ஸ்ட் ஒன், செவன்த் ஒன், ப்ளசன்ட் ஸ்மெல். ஸோ ப்ளசன்ட்னா நம்மளுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு இனிமையான, ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு, அது மாதிரியான ஒரு ஸ்மெல் தான் என்னது? ப்ளசன்ட் ஸ்மெல். அப்படின்னா மோஸ்ட்லி என்னது? சென்ட்டோட ஸ்மெல்லாம் இருக்கு இல்லையா? இல்லை ஃப்ராக்ரன்ஸ், ஃப்ளவர் ஃப்ராக்ரன்ஸ், ஜாஸ்மின், ரோஸ், அதெல்லாம் நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரொம்ப அந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வில் ஷோ யூ த பிக்சர். ஸோ வாட் இஸ் திஸ்? தட் கேர்ள் இஸ் ஸ்மெல்லிங் த ஃப்ளவர். ஸோ ஷீ ஸ்மைலிங். அப்போ என்னது? அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் known as ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவோட ஸ்மெல் தான் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ யூ கேன் see ஷீ ஸ்மெல்லிங் த ஃப்ளவர் அண்ட் ஷீ ஸ்மைலிங். ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் பிடிச்சிருக்கு. தட் இஸ் ப்ளசன்ட் ஸ்மெல். எய்த் ஒன், ப்ரெப்பரேஷன். ப்ரெப்பரேஷன் அது மேக்கிங். ஸோ நம்ம ஏதாவது மேக் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரிப்பரேஷன். கேன் யூ see? ஸோ மதர் அண்ட் டாட்டர் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த குக்கிங். ஸோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடியாக வச்சிருப்போம் இல்லையா? தட் இஸ் known as ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லெசனில் பார்க்கும்போது ஃபுட் ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்போம். ஃபுட் ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுவா? பிளான்ஸில் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது லீவ்ஸ் இல்லையா? லீவ்ஸ் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். வி ஆல்ரெடி saw that. நெக்ஸ்ட் ஒன், நைன்த் ஒன், சோர் டேஸ்ட். சோர்னா புளிப்பு. ஸோ புளிப்பு டேஸ்ட் அதுதான். ஸோ லெட் மீ ஷோ யூ த பிக்சர். ஸோ யூ கேன் see a boy is tasting a lemon. ஸோ லெமன் எப்படி இருக்கும்? டேஸ்ட் புளிப்பாக இருக்கும் இல்லையா? அதை டேஸ்ட் பண்ண என்ன பண்ணுறான் அந்த பையன்? ஜஸ்ட் he is making some funny faces. ஸோ he doesn't like the taste. நிறைய பேருக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது இல்லையா? ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணோடனே ஒரு மாதிரி ஃபேஸஸ் ஒரு மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ that is what he is doing. ஸோ சோர் டேஸ்ட் அப்படின்னா புளிப்பு. இட்ஸ் அ டேஸ்ட்.
10th one fixation. ஸோ மிஸ் ஆல்ரெடி சொன்னேன், ஃபிக்ஸேஷன் எங்கே வரும், ரூட்டோட ஃபங்க்ஷனில் வரும். ஸோ ரூட் என்ன பண்ணும், ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று அப்சார்ப்ஷன், மினரல் சால்ட்ஸையும் வாட்டரையும் சாயிலேருந்து எடுத்துட்டு அப்சார்ப் பண்ணி அதை எடுத்து லீஃப் கொண்டு போய் கொடுக்கும் ஸ்டெம் மூலியமா. அந்த லீஃப் அதை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். இன்னொன்று ஃபிக்ஸேஷன் என்ன பண்ணும், அந்த சாயில் அந்த பிளான்ட்டையோ ட்ரீயோ நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். அதான் என்ன இந்த ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. let me show you the picture. Can you see it? ஸோ ரூட் எப்படி டென்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணும், அந்த சாயிலை வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிக்கிறனால என்ன ஆகுது, அந்த ட்ரீயோ பிளான்ட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகாது, அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அது யாரோட வேலை, அது ரூட்டோட வேலை. ரூட்டு தான் என்ன பண்ணும், அந்த சாயிலை அந்த பிளான்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். தட் இஸ் known as ஃபிக்ஸேஷன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி 11th word, photosynthesis. ஸோ மிஸ் ஆல்ரெடி இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். again I will explain. Photo means sunlight, synthesis, photo means light, synthesis means preparing, okay, so or making. So in the presence of sunlight, when the plants make their food, that process is known as photosynthesis. So sunlight அந்த presence என்ன பண்ணும், இந்த plant வந்து airல இருந்து CO2 எடுத்துக்கும். then root என்ன பண்ணும், soil இருக்க mineral saltsையும் water absorb பண்ணி அது கொடுக்கும். then leaf has a green color pigment known as chlorophyll. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், food prepare பண்ணும். that process is known as photosynthesis. Can you see it? It is taking the light energy stomata மூலமா உள்ள எடுத்துக்கும். ஏர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு stomata மூலமா உள்ள எடுத்துக்கும். green color pigment chlorophyll இருக்கு. then it is absorbing the water and mineral salts from the root and it is taking it. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஃபுட்டுக்கு பேர் தான் என்னது, சுகர். so this process is known as photosynthesis. நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டொமேட்டாவில் பார்த்தோம் இல்லையா. ரெஸ்பிரேஷனா என்னது, அந்த லீஃப் தான் பண்ணும். என்ன பண்ணும், லீஃபோட லோவர் சர்ஃபேஸில் ஸ்மால் ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது பேர் ஸ்டொமேட்டா. அது என்ன பண்ணும், அந்த ஸ்டொமேட்டா மூலியமா ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில் விட்டுரும். அதான் என்னது, பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன். கேன் யூ see it? ஸோ ரெட் கலரில் உள்ள ஆரோ பாருங்கள், உள் சைடு காட்டுறாங்க. ஸோ இது என்னது, கார்பன் டை ஆக்சைடை ரெஸ்பைர் பண்ணுது, உள்ள ரெஸ்பைர் இன் பண்ணுது, இட்ஸ் டேக்கிங் இன். அப்புறம் என்ன பண்ணுது, ப்ரீத் அவுட் பண்ணும்போது ஆக்சிஜனை ப்ரீத் அவுட் பண்ணிடுது. அப்படியே ஆப்போசிட்லையே நம்ம ஹியூமன் பீங் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரீத் அவுட் பண்ணுவோம். பிளான்ட்ஸை வந்து கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் இன் பண்ணிட்டு ஆக்சிஜனை ப்ரீத் அவுட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் லைஃப், isn't it? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்வாங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ த சிம்பிள் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் அஃபிஷியல் சிம்பிள் ஆஃப் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரி இருக்கும், ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. திஸ் இஸ் த அஃபிஷியல் சிம்பிள் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வென் வி சே திங் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் த சிம்பிள். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, கூகுள் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டுக்கு வந்து ரெட் கலர் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணாமல் அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகாது. ஸோ ரெட் கலரில் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதான் இம்பார்ட்டன்ட், மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் என்டர் பண்ணல, மோஸ்ட்லி நேமாக இருக்கும், நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகாது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், சன்லைட். ஸோ சன்லேருந்து கிடைக்கக்கூடிய லைட் என்ன சொல்லுவாங்க, சூரிய ஒளி அப்படின்வாங்க இல்லையா தமிழில். அதான் என்னது, சன்லைட். யூ கேன் see, isn't it? This is the sunlight. சன்லைட் இல்லை சன்ஷைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், லாஸ்ட் வேர்ட் இந்த செஷனில் லாஸ்ட் வேர்ட், மினரல் சால்ஸ். என்னது, மினரல் சால்ஸ். சாயிலில் வந்து நிறைய மினரல் சால்ஸ் இருக்கும், நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணும், பிளான்ட் வந்து ரூட் மூலியமாக அப்சார்ப் பண்ணும் இல்லையா. கேன் யூ see அந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே என்னது, சாயில் இருக்கக்கூடிய மினரல் சால்ஸ். ரூட் என்ன பண்ணுது, அதை அப்படியே அப்சார்ப் பண்ணி ஸ்டெம் மூலியமாக லீஃப் கொண்டு போய் கொடுக்குது. ஸோ லீஃப் யூசஸ் தட் மினரல் சால்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபுட். ஓகே, ஸோ தோஸ் ஆர் known as mineral salts. So this is the last word we are seeing in this session. Okay, exercise 3 oda last word we are seeing. So I will give you a small GK information. Let's finish it with this. So which country in the world has maximum rivers? ஸோ ரிவர்னா ஆறுகள். ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து நிறைய ஆறுகள் ஓடுது அப்படின்னு கேட்குறாங்க. ரஷ்யா. ரஷ்யா எங்கே இருக்குது, நம்ம ஏஷியாவில் டாப்பில் இருக்கும் இல்லையா. நம்ம ஏஷியா காண்டினென்ட்டில் மேலே டாப்பில் ஒரு பெரிய கண்ட்ரியாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் அதோட ஏரியா வந்து. ஸோ அந்த பெரிய கண்ட்ரியில் தான் ரிவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஓடுதான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, அந்த ரஷ்யா வந்து ஒயிட், ப்ளூ அண்ட் ரெட் கலரில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட நேஷனல் ஃப்ளாக் வந்து இந்த 3 கலர்ஸால் தான் இருக்கும். சரிங்களா, அதை ஷோ பண்ணுறதுக்காக தான் அப்படி ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியணுன்றக்காக தான் அந்த ஃப்ளாக் கலர் வந்து ஒயிட், ப்ளூ அண்ட் ரெட். அதனால அந்த 3 கலர் யூஸ் பண்ணி ரஷ்யான்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஃபினிஷ் த செஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.